எல்லோ மீன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அச்சயா தெரியான சம்பந்தம். நான் உங்கள் திருமுருகன். இது நம்ம ஷோ ரீல் இல்ல ரியல். ஸோ நம்ம இந்த ஷோல உள்ளூர் சினிமாவில் ஆரம்பிச்சு உலக சினிமா வரைக்கும் சினிமா பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு சினிமாவில் என்னெல்லாம் நடந்துச்சு, எந்தெந்த அப்டேட்லாம் பெருசாக வெளியே வந்துச்சு இல்லை சிறுசாக வெளியே வந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? தாராளமாக போயிடலாம். முதல்ல தவிர்க்க முடியாத முக்கிய செய்தியா இருக்கிறதே பாத்தீங்கன்னா விடுதலை 2 தான். விடுதலை 2 ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆனாலுமே படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. எல்லா தியேட்டருமே பயங்கர புக்கிங்கோட தான் போயிட்டு இருக்கு. அதுல அவங்க போட்ட எஃபர்ட்டா இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய வாக்ஸ் பாப்லாம் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வெற்றிமாறன் நிறைய கருத்துக்கள் படம் மூலியமா கொடுக்குறாரு, நிறைய மெசேஜஸ் சொல்றாரு. இந்த மாதிரி படம் தொழிலாளர்கள் சம்பந்த படம், தன்னோட உரிமையை காக்கிறதுக்காக சொல்ற படமா தான் வெற்றிமாறன் விடுதலை 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பாராட்டம் தெரிவிச்சிருந்தாங்க. சினி உலகத்திலே நிறைய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், நிறைய டைரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வெற்றிமாறனுக்கும் விஜய் சேதுபதிக்குமே நிறைய பாராட்டுகள் குமியுது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எல்லா டைரக்டர்ட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு படம் பயங்கர ஹிட் ஆச்சுன்னா ஒரு படம் அட்டை ஃப்ளாப் ஆகும், இல்லைன்னா மீடியமா ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் வெற்றிமாறனுடைய படங்கள் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் எந்த படமுமே அப்படி ஒரு கேட்டகரிக்கே போனதில்லை. ஏன்னா பொல்லாதவன்ல ஆரம்பிச்சு விடுதலை 2 வரைக்கும் ஒரே கிராஃப், அந்த கிராஃப் கீழே போனதே கிடையாது. நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகுமோ தவிர அது கீழே வரவே வராது. அவருடைய லைன் அப் அப்படின்றதே யாராலுமே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரமிப்பா தான் இருக்கும். ஸோ நீங்க அவருடைய படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எதை? எனக்கு பொல்லாதவன் தான். ஆல் டைம் பொல்லாதவன். அடுத்தது வடச்சென்னை 2க்கு எனக்கு ஈகர்லி வெயிட்டிங் வடச்சென்னை 2க்கு எப்போ தெரியல, பாப்போம், வெயிட் பண்ணுவோம். உனக்கு? எனக்கு அவருடைய படங்கள்ல அசுரன் பிடிக்கும், விசாரணை பிடிக்கும். ஸோ எல்லா படமுமே பிடிக்கும். எல்லா படமும் பிடிக்கும். எதுவுமே ரேங்கே வைக்க முடியாது, எல்லாமே ஈக்குவல் ஒரே லைன்ல இருக்கும். ஆமா, ஒரு டைரக்டர் அவருடைய படங்களுக்கு போனா நம்ம நம்பி வெளியே வரலாம் அப்படின்னா கண்ணை முன்னிட்டு சொல்ல அதில் வெற்றிமாறன் சாரும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ விடுதலை 2 சக்ஸஸே அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இதுவும் நடந்திருக்கு. என்னன்னா, வெற்றிமாறன் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் இளையராஜா வீட்டுக்கு போய் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா படத்தோட முக்கிய சக்ஸஸாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் மியூசிக். ஏன்னா விடுதலை 1 ஒரு பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு, காட்டுமல்லி. அதே மாதிரி தான் அதே ஒரு ஜேர்னலில் தான் விடுதலை 2லையும் பாட்டு வச்சிருக்காங்க. அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அதனால படக்குழு ஹாப்பியாகி ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள் 3 பேர் இளையராஜாவுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக வீட்டில் போய் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் சோசியல் மீடியாஸில் பரவலாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புஷ்பா 2 ரிலீஸ் ஆன நாட்களே 1500 கோடியை தாண்டி ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் அல்லு அர்ஜுன் மீதான சர்ச்சைன்றது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாயிட்டே தான் வருது. அந்த ஃபர்ஸ்ட் டேல நடந்த இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பெண் இறந்தாங்க, அந்த பெண்ணுடைய குழந்தைக்கும் மூளைச்சாவு அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இதுக்கு அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாரும் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததை அந்த சிஎம் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அவருக்கு என்ன உடம்பு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா இல்லை கண் எதுவும் போயிடுச்சா, எதுக்கு துக்க வீடு மாதிரி ஆளாளுக்கு போய் விசாரிச்சுட்டு இருக்கீங்க, அவர் ஜெயிலுக்கு தானே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு. இதை பார்த்து ஒரு சிலர் பரவாயில்ல சிஎம் இவ்வளோ போல்டா பேசுறாரு இருந்தாலும், இன்னொருத்தர் என்னங்க ஒரு செலிபிரிட்டி அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்றாங்களே. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல உனக்கு எது ஓகேவா இருக்கு? ஆக்சுவலா சிஎம் கேட்ட தப்பு இல்லை. ஏன்னா ஜெயிலுக்கு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இது பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அவர் தனிப்பட்ட அவர் ரீசன் இருக்கு ஜெயிலுக்கு போனது காரணம், அதை போயிட்டு அதை அவர் பார்த்துப்பாரு. அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே செலிபிரிட்டிஸ்ல. ஸோ செலிபிரிட்டிஸ் லேசா தும்முனாலே ஊர் ஃபுல்லாக பரவும். ஸோ இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும்போது அவளுக்கு நியூஸ் ஆக தான் செய்யும். சிஎம்மும் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப அவரும் சோசியல் மீடியாஸில் சொல்லியிருக்க வேணாம், வேணா தனிப்பட்ட முறையில் வேணா சொல்லிக்கலாமே தவிர இதை ரொம்ப பெருசாக்க வேணாம், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த இஷ்யூ அல்லு அர்ஜுன் கூட ரொம்ப மன வருத்தப்பட்டாரு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலுமே, அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் பணம் தரோம், அவங்கள பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அவங்க யாருமே ஏற்றுக்கல. அவருடைய படத்துக்கு போய் தான் எங்க ஃபேமிலிக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இத்தனை நாள் ஆகியுமே இன்னும் இஷ்யூவாவே தான் போயிட்டே இருக்கு. இது எப்பதான் முடியும்? இது என்ன சொல்றாங்க நெட்டிசன்ஸ், ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த இஷ்யூ ப்ரொமோஷனுக்காக, படத்தோட ப்ரொமோஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல் தானே. எதனால இப்படி ஆச்சுன்னா புஷ்பா 2 தானே வருது. இதனால கூட வம்புக்குனே வேணும்னே இந்த மாதிரி பண்றாங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வாகவும் பார்க்குறாங்க. ஒரு அரசியல் வன்மம் இருக்குது அந்த சிஎம்முக்கும் அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. அதனால சிஎம் இப்படிலாம் பண்ணுறாருன்ற மாதிரியும்
ஆந்திராலையும் சரி தெலுங்கானாலையும் சரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. இது என்னன்னு, எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம். உண்மை வந்து வெளிப்படுதா இல்ல எல்லாம் உண்மையான வந்து போக போக தெரியும். ஓகே, இப்ப அடுத்து வேற என்ன நியூஸ் வச்சிருக்கீங்க? அடுத்து வந்து சிரிப்பின் நாயகனை பத்தி. சிரிப்பின் நாயகனா சூர்யா. ஆமா, சூர்யா பத்தி தான். அவங்களுக்கு தெரியும், கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சு. இதுக்கு அடுத்த படம் தான் சூர்யா 44. யார் டேரக்டர் தெரியுமா? அது தெரியாம இருக்குமா? கார்த்திக் சுப்ராஜ் அந்த ஒரு லுக் கூட கொடுத்திருந்தாரு. பார்க்கும் போதே மெர்சல் ஆயிட்டனால. அந்த படத்தோட வந்து டைட்டில் வந்து இன்னும் வைக்கல. சூர்யா 44 வந்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைட்டில் வச்சிருப்பாங்க, நமக்கு தெரியல. நமக்கு தான் தெரியல. ஒரு 4 பேர் கொண்ட குழுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்னன்னா, டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் இருக்குல்ல, அன்னைக்கு வந்து ஊர் ஃபுல்லா வந்து தெரியுற மாதிரி வந்து பண்ண போறாங்க. ஓ, படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆமா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீட்டுக்காக வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. படம் பேர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? கார்த்திக் சுப்ராஜ் கேட்டுட்டேன். ஸோ கார்த்திக் சுப்ராஜோட டைட்டில் எல்லாம் பாத்திருக்கியா? பேட்டை, ஜிகர்தண்டா, பீட்சா, அந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் கொஞ்சம் நிறைய இருக்கு. இது வந்து சூர்யா வந்து எப்படின்னு தெரியல, 44 வந்து யூகிக்கவே முடியல. ஆமா, சோ எனக்கு தெரிஞ்சு பிரியாணின்னு ஒரு படம் வந்துருச்சு, அதனால பிரியாணின்னு வைக்க முடியாது. ஒருவேளை கறி விருந்துன்னு வைப்பாரோ? எல்லாம் சாப்பாடு தான் இருப்பாங்க. சரி, என்னன்னு தெரியல, நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு 2 நாள் தான். ஏன்னா அவருடைய மெஜாரிட்டி டைட்டில் வந்து ஃபுட் ரிலேட்டட் தானே இருந்திருக்கு. சோ அதனால கறி விருந்து அந்த மாதிரி ஏதாவது வச்சா நல்லா இருக்கும்ல. ஏன்னா படம் வந்து பார்க்க தான் வருவாங்க, சாப்பிட வர மாட்டாங்க. ஓகேவா? இந்த டைட்டில் தான் நானும் சொன்னேன். சரி, ஓகே. என்னவா இருக்குன்னு தெரியல, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சோலியை வந்து டைட்டில் வந்து ரிலீஸ் பண்றோம், சரியா? கண்டிப்பா. ஸோ அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னா, பேபி அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜும் ஜெய்யும் நடிச்ச படத்துடைய ஒரு அப்டேட்டை வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டும் இந்த படமும் ஒரு மாதிரி ஃபன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரி வந்து ஜெய்யும் சத்யராஜ் சாரும் வந்து ராஜரணில் நடிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரே படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து சேர்ந்து நடிச்சிருக்க மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ வந்து காம்போ எப்படி இருக்குன்னு அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, இவர் பேசுறது ஒரு மாதிரி ஃபன்னாவே இருக்கும். ஜெய் பேசுறது, அந்த பக்கம் சத்யராஜ் வந்து எல்லா கேரக்டரும் அடிச்சு நவுத்துவாரு. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ஃபன்னாக தான் தெரியுது. நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் போக இன்னொரு ஒரு விஷயம், இது வந்து சோஷியல் நடந்த கொஞ்ச நாள் ஆனாலும் 2-3 நாள் ஆட்கள் ஆனாலுமே இன்னும் சோஷியல் மீடியா முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்போ தெரின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, தெரியுமா? படம் தெரியுமாவா? இங்க தளபதி நடிச்சதுங்க, எவ்வளவு பெரிய ஹிட். இந்த படத்தை வந்து பாலிவுட்ல ரீமேக் பண்ணிட்டு பெரிய லெவல்ல அங்கேயே ஹிட் கொடுத்துருக்கு. அபிஷியலா அட்லியே வந்து பாலிவுட்ல ரீமேக் பண்றாரு, வருண் தவானை வச்சு. எனக்கு கீத்து சுரேஷ் டான்ஸ் ஆனாங்க, நம்ம அந்த பாட்டு பார்த்தோம்லே, நேனுட்டாக்கா, அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா? ஸோ அதான் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு அவர் போயிருக்கும் போது, கபில் சர்மா ஷோக்கு போயிருக்கும் போது அட்லியே வந்து ரேசிசம் பண்ற மாதிரி, பாடி ஷேம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்தது. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். என்னன்னா வந்து கலரை வச்சு ஏதோ பேசின மாதிரி கேள்விப்பட்டேன். எக்ஸாக்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் அந்த ஆங்கர் வந்து நீங்க ஒரு டைரக்டர்கிட்டயோ இல்லை ஒரு ஆக்டர்கிட்டயோ போயிட்டு ஸ்டோரி நரேட் பண்றதுக்காக போகும்போது நீங்க தான் அட்லின்னு தெரியாம யார் அட்லி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. அதாவது இவர் கொஞ்சம் டார்க்கா இருக்காரு அப்படின்றத பாடி ஷேம் பண்ற மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் வைக்கவும் அதுக்கு அட்லி வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு? என்னன்னா, எங்க ஊர்ல வந்து ஸ்டோரி எப்படி இருக்கு அதை தான் பார்ப்பாங்க, ஹியூமன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஹாட் தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த நியூஸ் வந்து கேட்கறதுக்கே நம்மளுக்கு வந்து தமிழ்ல சவுத் இந்தியன்ஸ்க்கு ஒரு பெருமையா இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா வந்து நிறைய சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் வந்து பாலிவுட் போகும்போது இந்த கலர்னால வந்து நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. அப்புறம் விஜய் சேதுபதி கூட அவருடைய பட ப்ரமோஷனுக்கு போயிருக்கும் போது அவரையும் லுக்க வச்சு பாலிவுட்ல கலாய்ச்சிருக்காங்க. அப்புறம் தனுஷ் இப்ப அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்பிகா பத்தி படம் ரிலீஸ் ஆகும் போதே வந்து சோனம் கப்பவே சொல்லியிருக்காங்க, வந்து தனுஷை வந்து என்னோட ஹீரோன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்து தனுஷ் உங்களுக்கு ஹீரோவான்னு நிறைய பத்திரிகையில கேட்டாங்க. நான் வந்து ஆமா இவதான் என்னோட ஹீரோன்னு சொல்லிட்டு பக்கத்துல வச்சு சோனம் கபூர் வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணதான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ரொம்ப வருஷமா வந்து சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் வந்து பாலிவுட் போனா அந்த கலரை வச்சு நிறைய பேர் வந்து கிண்டல் செய்யப்படுறதா இருக்கட்டும், ராசிசம் பாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எப்ப மாறும் தெரியல. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இங்கிருந்து ஒருத்தர் போனா கலரை வச்சு ஜட்ஜ் பண்றது எந்த விதத்துல கரெக்ட் அப்படின்றது தெரியல. தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டே இருக்கு. இந்த ரேசிசம் பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களும் வந்து போய் சேரட்டும். நம்ம அடுத்து பார்க்க போறது யாரை பத்தி தெரியுமா? சுப்ரீம் ஸ்டாரை பத்தி. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் தான். அவர் படங்களுடைய அப்டேட்லாம் வந்துட்டாரு. ஆமா, இன்னும் நடிச்சதாக. இப்ப கூட ரீசெண்டா வந்து அசோக் செல்வன் கூட படம் நடிச்சாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ரீசெண்டா இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. போர் தொழில் அந்த படம்லாம் மறக்க முடியுமா என்ன? ஒரு போலீஸ்காரா மிரட்டி இருப்பாரு. ஏன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் அதுவும் போயிருக்கும். இப்ப அதே ஜானர்லயே வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறாரு. அது என்ன படம்? ஸ்மைலி மேன். படத்தோட பேர் வந்து தி ஸ்மைலி மேன். இந்த படத்தை வந்து சாம் நடிச்சிருக்காரு, சரத்குமார் நடிச்சிருக்காரு. இதுவும் பார்க்க வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் இருக்கு.
ஆக்ஷன் த்ரில்லரா சைக்கோ த்ரில்லரா எல்லாம் கலந்த கலவை, எல்லாமே துப்பாக்கி வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் வந்து ட்ரெயிலர் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது. இதுவும் வந்து போர்த்தொழில் மாதிரி ஒரு சாயல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இவருக்கு வந்து அந்த போலீஸ் கெட்டப் வந்து பர்ஃபெக்டா செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலயும் அவர் ஒரு போலீஸா தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சூரிய வம்சத்துல பார்த்த சரத்குமார் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட். இப்போ கூட வந்து அந்த பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மோட்டிவேஷனல் சாங்னாலே வந்து சரத்குமார் சாரோட சூரிய வம்சம் படம் தான். அப்படிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஒரு 150 படத்துக்கு நடிச்சிருப்பாரு. வயசும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 வயசு தாண்டி இருக்கும். இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறது வந்து ரஜினி, கமல் சாரை தாண்டி வந்து சரத்குமார் வந்து இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். சரி, நம்ம தமிழ்லாம் ஒரு அலசிட்டோம். வேற எதுவும் பக்கத்து ஸ்டேட்ல ஏதாச்சும் வேற சினிமா செய்திகள் எதுவும் இருக்கா? ஆமா, நம்ம தமிழ், தெலுங்கு எல்லாம் ஆரம்பத்திலே பார்த்தாச்சு. மலையாளம்னு சொல்லும் போது பர்சோ படம் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ எப்படி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில பொறுத்த அளவுக்கு நம்ம ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இருக்கோ, அதே மாதிரி மலையாள சினிமா பொறுத்த அளவுக்கு மோகன்லால், மம்முட்டி சொல்லலாம். இப்போ அந்த பர்சோ படமும் கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசியா இருக்கும். ஒரு குழந்தைகளுக்கு ஒரு என்ன ஒரு தமிழ் இந்தியன் படமாவே ஒரு டவுட்டா இருக்கு. ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து ஒரு டிஸ்னி எடுத்த இருக்கும். அது மாதிரி வந்து இந்த பர்சோ படத்தோட ட்ரெய்லர்ஸ், போஸ்டர் எல்லாம் இருந்துச்சு. ஏதோ ஜீபும்பாம் போட்டு ஒரு பூதம்லாம் வெளியே வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ வந்து அதுதான் இப்போ சின்ன வயசுல இப்போ யங்ஸ்டர்ஸ் ஒரு 20 வயசு, 30 வயசு, 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபேண்டசி ரோல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்றாங்கன்னா அது வேற. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஃபெயிலியர் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஃபேம்ல இருக்க ஒருத்தர் இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஜானரை அட்டன் பண்றதுக்கே தனி கெத்து வேணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆக போது, ரிலீஸ் ஆனாதான் படம் எப்படி இருக்கும் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். ஏன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல விட்டுருக்காங்க. ஒரு 5 கிறிஸ்மஸ்ல நியூ இயர் வரைக்கும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, அந்த படம் வந்து கன்ஃபார்ம் வந்து வசூல் ரீதியாகவும் சரி, பார்வை ரீதியாகவும் சரி நல்லா வந்து ஹிட் கொடுக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி நம்மளும் வந்து குழந்தைங்களா வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். சவுத் இந்தியன் சினிமா ஃபுல்லா என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். நீங்க ஹாலிவுட்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஹாலிவுட்ல அப்டேட் இருக்கு. அது என்னன்னா வந்து படம் இல்ல, அது வந்து வெப் சீரிஸ். பொதுவா நீ பாப்பியா? பாப்பேன். ஸ்குவிட் கேம் பாத்திருக்கியா? அந்த பொம்மை இருக்கும், அது ஒரே மாதிரியே இருக்கும். இல்ல, நீங்க சொல்ற வெப் சீரிஸ்ல நாங்க பார்க்க மாட்டோம். நாங்க பாக்குற வெப் சீரிஸ்லாம் அம்மி மிதித்து. இது வந்து தமிழ்நாடு வெப் சீரிஸ். நான் சொல்றது வேர்ல்ட் லெவல் வெப் சீரிஸ். அதெல்லாம் ஸ்குவிட் கேம்னு ஒன்று வந்து ரிலீஸ் ஆச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. அது வந்து இருக்கிறதுலே நெட்ஃபிளிக்ஸ்லேயே அதிக பேரால் பார்க்கப்பட்ட ஒரு சீரிஸாக தான் ஸ்குவிட் கேம் 1 இருந்துச்சு. இப்போ வந்து 2-3 வருஷம் கழிச்சு வந்து ஸ்குவிட் கேம் வந்து 2 வந்து ரிலீஸ் ஆகுது. எப்போனா December 26 தான். ஓஹோ, கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு த்ரில்லரான ஒரு சீரிஸ் தான். ஏன்னா வந்து கதை வந்து பார்த்தவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களும் சரி, நிறைய பேர் வந்து ஒரு கேம்குள்ள புகுந்து அந்த கேம்ல வந்து ஒருத்தரா செத்து வந்து கடைசியில் ஒரு வாரம் தான் பொழைப்பாரு. அதோட ஒரு சீரிஸாக தான் வந்து இந்த ஸ்குவிட் கேம் வந்து 2 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த சீரிஸ் கன்ஃபார்ம் தெரியும், இது வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கும். ஏன்னா கொரியன் சீரிஸ் வந்து இப்போ நிறைய பேரால கொரியன் மூவிஸா இருக்கட்டும், கொரியன் சீரிஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச. அது பெண்களுக்கு வந்து இந்த கொரியன் காரங்களை பார்த்தாலே போதும், என்னமோ அவங்களுக்கு மாதிரி ஆயிடும். ஸோ அந்த சீரிஸ் வந்து ஒரு த்ரில்லர்ல வந்து இறக்குறாங்க. பார்ப்போம். வந்து நான் கன்ஃபார்ம் வந்து 26 வந்தவனே வந்து 12 மணிக்கு ப்ரீமியர் ஆகுமா, அப்பயே நான் பார்த்துருவேன். நீங்களும் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இது வரைக்கும் இன்னைக்கு நேத்துக்கு எல்லாம் சினிமாவில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு வீடியோல மீட் பண்ணலாம். கிளம்பலாம். டாடா, பாய்.